ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் வினிஸ் வாஸ். இன்றைக்கி நம்ம சூப்பர் அண்ட் டேஸ்டியான வெங்காய சாம்பார் தான் ஈஸி வேலை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி என்னோடய வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஒரு குக்கரில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி லைட்டாக கொதிஞ்சு வரும்போது ஒரு 2 தக்காளி போல் இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு 1 கப் அளவுக்கு கடலப்பருப்பு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மஞ்சள்தூள், அப்புறம் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், அப்புறம் 2 ஸ்பூன் அளவு சாம்பார் தூள் இதெல்லாம் ஆட் பண்ணி பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லிட்டை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 2 விசில் அளவு மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும். அதுக்குள்ளே இந்த புளியை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, புளி தண்ணியை. அப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய், கடுகு, சீரகம் இதெல்லாம் பொரிஞ்சதையும் வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க, சின்ன வெங்காயம். இதுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுறீங்களோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் இந்த மாதிரி ஆனதையும் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுட்டு மல்லித்தூளும் சேர்த்திக்கோங்க. ஒரு ஃப்ளேவருக்கு நல்லாயிருக்கும். நம்ம கரைச்சி வச்சுருக்க புளிக்கரைசல் இதையும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம 2 விசில் விட்டதுக்கப்புறம் அந்த சாம்பாருக்குள்ளே இந்த நம்ம வதக்கலை உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் நல்லா அந்த சாம்பார் எவ்வளோ நேரம் கொதிக்கணும்? வெங்காயத்தோட ஃப்ளேவர் ஃபுல்லாக இந்த சாம்பாரில் இறங்கி டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் அவ்வளோதாங்க, சூப்பர் அண்ட் டேஸ்டி. ஜஸ்ட் ரொம்ப ஈஸியாக 20 மினிட்ஸில் சாம்பார் வைக்கலாம். ஸோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணால் தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் see you, bye.